என்ன ரோல்ல பிளேஸ் ஆனீங்க? அதுக்கு என்னென்ன பிரிப்பரேஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? டைனமிக்கா எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 மந்த்ஸா தான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்ன கான்செப்ட்ஸ் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எதுல கவர் பண்ணீங்க? ட்ரைவர்ஸ், லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்ணுச்சு. என்னென்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் நீங்க வந்து குட் அட்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? SQL அண்ட் ஜாவா. There are C++ இருக்கு, Python இருக்கு. Why choose Java? ஸ்பெசிஃபிக் ரீசன் இல்ல சார். ஜாவா வந்து Hi all. So நம்மளோட மிஸ்டர் ஆதித்யா இருக்காரு. He got recently placed in a startup. Okay. So மிஸ்டர் ஆதித்யா பத்தி சில இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஹாய் ஆதித்யா. ஹலோ சார். ஓகே. ஆதித்யா, ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்க. பர்டிகுலரா உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்ட் சொல்லுங்க. சார் மைசெல்ஃப் ஜெய் ஆதித்யா அண்ட் ஐ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஃப்ரம் ஹொசூர். ஓகே. ஸோ நீங்க 11th 12th என்ன எடுத்தீங்க? ஆக்சுவலாக நான் 11th 12th படிக்கல. நான் டிப்ளமோ பண்ணேன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. லேட்டரல் என்ட்ரியில் நான் வந்து ஐ ஸ்டடிட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அப்புறம் ஐ காட் பிளேஸ்ட். Why CS? எப்பயுமே அந்த டெக் மேல ஒரு அட்மிரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். டெக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக் தென் வந்து டிப்ளமோ வந்து ஒரு சுச்சுவேஷனால டிப்ளமோ எடுத்தேன் ஒரு ஜாப்க்காக. அப்புறம் வந்து வேலையும் கிடைச்சது. 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ லெஃப்ட் த ஜாப் அண்ட் ஐ ஜாயின் சிஎஸ். ஓகே. ஸோ என்ன கம்பெனில பிளேஸ் ஆனீங்க? எவ்வளவு சிடிசில பிளேஸ் ஆனீங்க? சாச்சுரம்னு ஒரு ஸ்டார்ட் அப். இட்ஸ் இன் பெங்களூர். சிடிசி வந்து ஒரு 4.5 LPA. என்ன ரோல்ல பிளேஸ் ஆனீங்க? அதுக்கு என்னென்ன பிரிப்பரேஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ரோல் வந்து பிக் டேட்டா இன்ஜினியர். ஸோ ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக வந்து டைனமிக்காக வந்து எல்லாத்தையும் ஓவரால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இந்த ரோல் எனக்கு வந்து கிடைச்சது. நான் வந்து இந்த ரோலுக்கு பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 1 மந்த் பேக் லேண்ட் ஆயிட்டீங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க தனியா இண்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக டைனமிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் வந்து பர்டிகுலராக ரோலுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக, ஒரு பிக் டேட்டா இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு ரோல் டெவலப்பர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. டைனமிக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 மந்த்ஸாக தான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்க என்னென்ன பிரிப்பரேஷன்ஸ் பண்ணீங்க? என்னென்ன டெக்னாலஜிஸ் கான்செப்ட்ஸ் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எதுல கவர் பண்ணீங்க? சார் ஸ்ட்ரைவர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுலேயே வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ ஒரு 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 பிளேஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே அவங்களே சொல்லித் தராங்க. ஸ்ட்ரைவர்ஸ் அப்ரோச் பண்ணேன். அப்புறம் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுச்சு. என்னென்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் நீங்க வந்து ஒரு லைக் யூ ஆர் குட் அட்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? SQL அண்ட் ஜாவா. ஓகே. There are C++ இருக்கு, Python இருக்கு. Why choose Java? ஸ்பெசிஃபிக் ரீசன் இல்லை சார். ஜாவா வந்து எங்களுக்கு சப்ஜெக்டாக வந்தது. அது படிச்சிருந்தோம் ஆல்ரெடி. இனிஷியலாக அது கொஞ்சம் தெரியும். அதனால அப்படியே பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து ஜாவாவே நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ இருக்க ரோலுக்கு வந்து பைத்தன் தேவைப்படுது. ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் பைத்தன். ஓகே. உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? என்னென்ன ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? அதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு? ஓகே சார். 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் கோடிங். செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் 1. தேர்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் 2 அண்ட் ஃபைனல் ரவுண்ட் HR. டெக்னிக்கல் 1ல வந்து என்ன கேட்டாங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு 2 SQL queries கேட்டாங்க. 2 ஜாவா கொஸ்டின்ஸ். அப்புறம் பைத்தன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ப்ராஜெக்ட்டை பத்தி கொஞ்சம் கேட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல்ல வந்து ஃபுல்லாவே வந்து ப்ராஜெக்ட்டை பத்தி கேட்டாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க? உங்க கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஃபைனல் ரவுண்ட் HR. ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஓகே ஒரு 2 லைன்ஸ்ல சொல்ல முடியுமா? அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றத சொல்லிடுங்க. நாங்கள் சிஇபின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. அந்த ப்ராஜெக்ட் வந்து மிஷின் லேர்னிங்ல பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்காக ஒரு மரைன் ஐஓடி அது ட்ரோன் மாதிரி. பட் ஆனால் இட்ஸ் நாட் அ ட்ரோன். நாங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ட்ரோனாக பண்ணல. நாங்கள் வந்து ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தோம். ஒரு ரன்னிங் கண்டிஷனில் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்க இன்வேசிவ் ஸ்பீஷிஸும் நேட்டிவ் ஸ்பீஷிஸும் செப்பரேட் பண்ணுற மாதிரி சோஷியலி ஒரு 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 கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ண ப்ராஜெக்ட் அது. என்ன என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வந்து இந்த இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஸ்பீஷிஸ். அது என்ன பண்ணும்னா, ஃபுட் செயினை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். டாமினேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்டாக போகும். ஸோ அந்த காரணத்தினால இப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் எங்களோட ட்ரோனை ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அதாவது இந்த லோக்கலுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை செப்பரேட் பண்ணணும். ஸோ தட்ஸ் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, RCNN, CNN இந்த மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். வேரியபிள் ஆட்டோ என்கோடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மல்டி மாடல் ஏஐ. ஸோ அதனால இமேஜ் டேட்டா செட், அக்கோஸ்டிக் டேட்டா செட்ஸ் அண்ட் ஆடியோ டேட்டா செட்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட் எடுத்து இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இது ஆல்மோஸ்ட் கவரிங் அண்டர் ஏஐ தான். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க உங்களோட அகாடமிக் சைட்ல நீங்க கவர் பண்ணீங்களா? இல்லனா உங்களோட ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல கவர் பண்ணி ஓன் ரிசர்ச்சா? அகாடமிக்லயும் மிஷின் லேர்னிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அதுலயும் கொஞ்சம் லேர்னிங் இருந்தது.
ஆனா மோஸ்ட்லி நாங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னலா படிச்சோம். எக்ஸ்டர்னலா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். வீடியோஸ் நிறைய ஆன்லைன்ல இருக்கு. யூடியூப்ல இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நாங்க லேர்ன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மூவ் பண்ணோம். ஓகே. ஸோ உங்கள மாரி ஃப்ரெஷர்ஸ் ஓகே. உங்கள மாரி ஃப்ரெஷர்ஸ் தேர் வில் பி லைக் ட்ரையிங் எய்தர் இன் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லன்னா வெளிய ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் பிரிப்பரேஷன் என்னன்றதும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது சொல்லுங்க. பிளஸ் வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் அவுட் சைட். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வெளில அப்படின்றது? ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டா வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். நீங்க ரோல் பர்ட்டிகுலரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல ஒரு ஃப்ரெஷரா இருக்கோம்னா டைனமிக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது நல்லது. பொதுவா எல்லா ரோல்லயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ஆனா ரோல் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னா நீங்க வந்து ஃபுல்லா அதுல இறங்கிரணும். பட் ஆனா ஃப்ரெஷருக்கு டைனமிக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதான் ஒரு லாங்குவேஜ்ல வந்து டாமினன்ஸ் இருக்கணும். அதுல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எத கேட்டாலும் தெரியிற மாரி இருக்கணும். அப்புறம் கன்சிஸ்டன்சி முக்கியம் சார். கன்சிஸ்டன்சி ஓகே. கன்சிஸ்டன்சி ஒரு 2 ஹார்ஸ் ஆஃப் 1 மந்த் பண்ணா போதும் சார். 2 ஹார்ஸ் கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா லீட் கோட்ல 50 ப்ராப்ளம்ஸ் ஸோ பிராக்டிஸ் 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 இஸ் பிராக்டிஸ் எசென்ஷியல் ஓகே. ஒரு 50 ஓகே. ப்ராப்ளம்ஸ் இன் லீட் கோட் ஒரு ஹேக்கர் ரேங்க்ல ஒரு 100 ப்ராப்ளம்ஸ்னா கேப்பபிள் டு அட்டெண்ட் எனி இன்டர்வியூ. இன் கேஸ் ஓகே. லைக் என்னன்னா வந்து யூ ஆர் லைக் கிவன் an opportunity to enroll in a PG program. So Will you take the shot or will you like try to like learn through your work? the path I came is different from the path all others are. ஸோ நான் இப்போதைக்கு நான் என்னோட நான் என்ன சூஸ் பண்றேன்னா ஒர்க் பண்ணிட்டு கத்துக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைப்பேன். டைம் இருக்கு பிளஸ் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அப்புறம் ஒரு மணி ஒரு இது இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா தே கேன் கோ ஃபார் எம்இ எம்இ பண்ணலாம், பிஹெச்டி கூட பண்ணலாம். இன்னும் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது தான். அதனால தேங்க்யூ ஆதித்யா. தேங்க்ஸ் லாட். ஓகே. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வி கவர்டு லைக் ஆதித்யாஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் இஸ் லைக் பாத் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.